ஸ்ருதியை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தவங்கண்ணா இவங்க. திருட்டுத்தனமா ஸ்ருதிய ஸ்கூல்ல டூருக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போய் பார்க்கு கூட்டு போனதுனால தானே ஸ்ருதியை நம்ம தொலைக்கவே பார்த்தோம். என்னண்ணே அவங்கள போய் நீ நம்பிட்டு இருக்க? என்னண்ணே எப்பவும் கண்ணா விவரம் இல்லாதவன், அவனுக்கு தெளிவில்ல நாம சொல்லுவோம். அவன் இப்ப எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருடா. உனக்கு தாண்டா இப்ப சுதாரிப்பே இல்ல. அர்ஜுன் நல்லா யோசிச்சு பாருடா. உன்னால ஒரு நாள் ஸ்ருதிய பிரிஞ்சு இருக்க முடியுமா? என்ன ஆச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அவ ஏதாவது மாய மந்திரம் பண்ணிட்டாளா? பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப இதுக்கு என்னடா அர்த்தம்? அப்பா ப்ளீஸ் பா, இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. எனக்காக ப்ளீஸ். டேய், எனக்கு இது சரியா பண்ணலடா. இந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாது. சொல்றது கேளுடா, இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்பா, இத்தனை வருஷத்துல எனக்கு நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்ப்பா. எனக்காகப்பா என் மேல நம்பிக்கை வச்சு காவியாவை இந்த வீட்டில் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. டேய், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன்டா. ஆனா உன்னை நீயே காயப்படுத்திக்கிற மாதிரி இப்படி ஒரு செயலை நீயே முன் வந்து செய்ய சொன்னா அதை தடுக்கிறதாண்டா ஒரு தகப்பனுக்கு அழகு. எப்படிடா இதை ஒத்துக்க சொல்ற? நீ கஷ்டப்படுறது என்னால பார்த்துட்டு எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுப்பா. எதை வச்சுட்டா நீ இப்படி சொல்ற? நான் உங்களை நம்புறேன்ப்பா. என்னோட நம்பிக்கை வேணா உங்க எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா காவியா என் நம்பிக்கை காப்பாத்துவாங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம யோசிச்சது தப்புன்னு. ஆமா மாமா, நானும் அதான் சொல்றேன். எங்க 2 பேருக்காக இந்த ஒரு தடவை அவங்கள ஏத்துக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்பா, அர்ஜுன் நீங்க எப்படி கேட்டா சம்மதிப்பீங்கன்னு தெரிஞ்சே கேட்டுட்டு இருக்கோம். நீங்க மட்டும் சரின்னு சொல்லாதீங்கப்பா, அப்புறம் நம்ம மொத்த குடும்பமும் வருத்தப்படும்.